ஏன் மலையை, காட்டை, பூச்சியை, வண்டை, ஆட்டை, மாட்டை, நாயை, நரியை, செடியை, கொடியை, யானையை, புலியை, சிங்கம், கரடியை, சிட்டு, குருவியை, மயிலை, காக்கையை, கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எத்தனை சமயங்கள், எவ்வளவு வழிபாடு, யாருடைய இறைக்கு முன்பும் இப்படி ஒரு அரிதான காட்சி. என்னுடைய சிவனை வணங்க காளையை வணங்க வேண்டும், கழுத்திலே பாம்பு. என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில், பாம்பு, கொடியிலே சேவல். மாரியம்மாவா சிங்க ரூபிணி, ஐயப்பனா புலி மேலே அமர்ந்திருப்பார், புள்ளையாரா எலி வாகனம். இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றாலும் முன்பு விலங்குகளை, மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால், உயிரினங்களை போற்றுகிற, மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் என்பதால்.